கலந்துக்கிறது ஏன் கலந்துக்கல? மிக முக்கியமானவர்கள் தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் இன்னும் வர வேண்டியவர்களை ஏன் நீங்க அழைக்கல அப்படிங்கிறதெல்லாம் வெளியில ஒரு பெரிய ஒரு ஒரு விவாதமா ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட அல்லது தலைவர் தோழர் தமிழரசன் அவர்கள் மீது அன்பு கொண்ட, அவரால் அரசியலுக்கு வந்தோன்னு சொல்லப்படுகிறவர், அவருடைய வழி நின்று அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரையுமே நாங்கள் அழைச்சோம். அல்லது தமிழ் தேசியத்தின் வழி நிற்கிற அத்தனை பேரையும் நாங்கள் அழைச்சோம். ஆனால் அதுல பெரும் வலியும் என்ன சொல்றது, தாங்க முடியாத ஒரு துயரமும் மட்டுமே பதிலாக அவர்களுடைய செயலாக இருந்தது. அது அவர்களுடைய நிலைப்பாடு. அதுல யாரையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் தமிழர் அறம்னு ஒண்ணு இருக்குங்கிறத இந்த மண்ணுல நிலைநாட்டின ஒரு பெருந்தமிழர் தோழர் தமிழரசன். குறிப்பாக வட தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தென் தமிழ்நாட்டுல உட்பட, அதாவது வட தமிழ்நாட்டுல வன்னியரும் பறையரையும் அடிச்சுக்க வச்சுதான் இன்னைக்கு இந்திய தேசியத்தை அடித்து விரட்டியது திராவிட தேசியம். ஆனால் அறுதிட்டு சொல்றது மட்டும் இல்ல, உறுதியோட சொல்றோம், நடக்க போறதை சொல்றோம். தமிழினத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற திராவிட அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிற திராவிடத்தை இந்த மண்ணில இருந்து அடியோடு ஒழித்து கட்ட போவது தமிழ் தேசியம் தான். அதை எந்த கொம்பனாலும் இனி தடுக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த நிகழ்வு இங்க நடக்குது. இது நேர்மையாகவும் காவல்துறை எங்கள்கிட்ட அணுகுனாங்க. நாங்களும் நேர்மையோட நான் சொன்னேன், ஒரே ஒரு விடையை மட்டும் தான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணி. என்னன்னா, நான் சட்டத்தை மதிக்கிறவன், அல்லது நாங்கள் மதிப்பவர்கள். நாங்க வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு விழாவுக்கு அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல நான் இறங்கும் போதே என்னோடு வந்த தோழர்களையும் என்னையும் கைது பண்ணப்ப நான் சொன்னேன், இதுக்கு பதிலடியும் நான் தராம விட மாட்டேன்னு. அப்ப சட்டத்தை மதிக்கிற நாங்க உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நீங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கைது பண்றீங்கன்னா, உங்கள்கிட்ட நான் சட்டத்தை கையில வச்சிருக்கிறவங்களை ஏன் மதிக்கணும்னு தான் கத்திப்பாராவில் போய் நின்னது. அது ஒரு பெரிய வரலாறு. நான் திரும்பவும் சொன்னேன், இந்த விழாவை தடுத்தால், நான் உரிமையோட சொன்னேன், இந்த விழாவை தடுத்தால், நடக்காமல் செய்தால், சென்னை நகரத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்கள்ல விதையாக இந்த புத்தகங்கள் விழும். எவராலையும் தடுக்க முடியாது. உங்க சட்டம் அதிகாரம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத நான் உரிமையோட சொன்னேன். அதன் பிறகு அவர்கள் தொந்தரவு செய்யல. வேற எங்கெங்கோ என்னன்னோ நடந்து சிவசுப்ரமணியத்துல பேசினாங்க. என்னன்னா, அதாவது தமிழ் தேசிய தந்தை அப்படின்னா தமிழ்நாட்டுல ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள், சோழ நம்பியார் அவர்கள் சொன்னது போல, அதாவது பல நேரங்கள்ல புலவர் கலியபெருமாள் ஐயா அவர்களை கேட்டுட்டுதான் பல விடயங்கள் செஞ்சார். எல்லா விடயங்களும் செஞ்சாரா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் இங்க மதித்த ஒரு மனிதர் புலவர் கலியபெருமாள் ஐயா. அதாவது 7வது படிக்கும்போது 1984 நான் திட்டக்குடி அரசு மாணவர் விடுதியில படிச்சுட்டு இருக்கேன். சனி ஞாயிறுனா அங்க தின்பண்டம் கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் யாராவது வருவாங்க தூரத்துல இருந்து. அப்ப ஒரு நாள் ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரா? யாருன்னு தெரியல அப்படின்ட்டு ஓடிவிட்டான். என்னன்னா, உறவினர்கள் யாராவது எடுத்துட்டு வந்தா எல்லா மாணவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்குற நிலை இருக்கிறதுனால ஒரு 4-5 மாணவர்கள் அங்கேயே உட்காந்துருப்பான். உங்க தாத்தா, உங்க அம்மா வர அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன யாரோ வந்திருக்காங்கன்னு நான் போறேன். அந்த ஒரு பெரிய வேப்ப மரத்தின் அடியில ஒரு அழுக்கு வேட்டியோட, ஒரு தேஞ்ச செருப்போட, ஒரு செம்மண் கலந்து ஒரு அழுக்குல 6 அடி உயரம் கம்பீரமா ஒரு 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 இந்த சைக்கிளை நீ பயன்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு சைக்கிளோட அதுல கை வச்சுட்டு ஒரு ஆள் நிக்கிறார். அப்ப நான் கிட்ட போறேன். போன உடனே பாக்குறேன், அந்த கருத்த உருவத்துல அப்படி பளிச்சுன்னு ஒரு நிலவு போல ஒரு சிரிப்பு. வாங்க அப்படின்னு. 7வது படிக்கும்போது எனக்கு 12 வயசு. 12 வயசுல எனக்கு அதுக்கு முன்னாடி வாடா
அப்படி இப்படின்னு கிண்டலா கூட திட்டி இப்படி கூப்பிடுற அந்த உறவுகள் தான் அன்பா பாசமா. வாங்கன்னு ஒரு மனிதன் என்ன அதுக்கு முன்னாடி கூப்பிட்டதே இல்லை. நான் அப்படி பாக்குறேன், அப்படி அண்ணாந்து பாக்குறேன். அந்த கண்களும் அதுவும், நல்லா இருக்கீங்களா, என்ன படிக்கிறீங்க, விடுதி எப்படி, வசதி, உணவு, தோழர் வடமலை வந்தாரா அப்பா அப்படின்னு என்னன்னோ கேட்கிறாரு. எனக்கு என்னன்னா, வந்த ஆளு தின்பண்டம் எடுத்துட்டு வரல, பின்னாடி ஒரு சாக்கு இருக்கு, மடங்குன ஒரு சாக்கு, கோணி சாக்கு, மண்டிக்கு போயிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு. காலெல்லாம் பாக்குறேன், ஆளை பாக்குறேன். அவர் பேச பேச அவர் மேல என்னை அறியாம ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு பெருமிதத்தோட நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் போயிடுறாரு. ஒரு 2 நாள் கழிச்சு என் தந்தை வராரு. வந்தவர் சொல்றாரு, உன்னை வந்து பெரியவர் பார்த்தாரா, உன்னை பத்தி பெருமையா சொன்னார்ரா அப்படின்னாரு. எங்க அப்பாவே பெரியவர், சின்ன வயசுலயே தலை முடியெல்லாம் கொட்டி 35 வயசுலயே 40 வயசுலயே ஒரு வயசானவரா இருப்பாரு. அவரு போய் ஒரு பெரியவர்னு சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப என்ன பெரியவர் அப்படி யாரும் வரலையா அப்படின்னா, உன்னை வந்து பார்த்தாருலடா சைக்கிள்ல ஒரு மாதிரி கருப்பா அழுக்கு. ஆமா அவருதான். அவரா அப்படிங்கும்போது தான் அவர் சொன்னாரு, அவர்தான் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் தோழர் தமிழரசன். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் உரிமை மீட்க ஒரு இன்ஜினியரிங் படிச்ச படிப்புல 69 70 அதை தூக்கி எறிஞ்சிட்டு தன் குடும்பத்தை விட்டு வெளியில வந்து ஒரு பெரிய படையை கட்டிட்டு இருக்காரு. அவர் வாழ்வு, அவர் நிறைஞ்ச ஒரு வாழ்வு வாழ்ந்தா இந்த மண் மாறும். எப்படி ஈழத்துல ஒரு பெரிய புரட்சி வெடிச்சதோ அந்த புரட்சி அவர் நிகழ்த்த போறாரு அப்படின்னு எங்க அப்பா என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, பாதிதான் புரிஞ்சுது. சரி ரைட். அப்புறம் 8வது படிக்கும்போது நான் வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு நாள் இரவு, சனி ஞாயிறுல, நடு ராத்திரில, கூரை வீடு, சிமிலி விளக்கு தான் அப்பலாம், நடு ராத்திரில தட தட தடன்னு இடி இடிச்சு ஒரு பேரிடி, ஒன்னும் புரியல. எந்திரிக்கிற, ஏற்கனவே எங்க அம்மா விளக்கு கொளுத்து வச்சு எங்க அப்பாவும் அம்மாவும் அப்படி குறுகுறுன்னு உட்காந்துருக்காங்க, மாட்டிக்கிட்ட முயல் குட்டி போல. உள்ள சத்தம் கேக்குது, என்னன்னு கேக்குறேன். எங்க அம்மா என்னன்னா போலீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாரு எங்க அப்பா. ஏன் போலீஸ், எதுக்கு, அடிச்சு உடைக்கணும் எதுக்கு? எங்க அப்பா சைகை காட்டிட்டு கத்துறாங்க, வடமலை மரியாதையா துறன்னு. எங்க அப்பா போய் துறக்கிறாரு. திறந்ததுக்கு அப்புறம் உள்ள பாஞ்சி வந்தா, ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு வந்தா எப்படி போலீஸ் கூட்டமா உள்ள வந்து சட சட சடன்னு டார்ச் லைட் அடிச்சு தொம்ப எல்லாம் எட்டி பாத்திரங்கள்லாம் உடைச்சு மேல பரன்லாம் பார்த்து பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது, தேடுது. என்னன்னே புரியல. எங்க ஐயாவிட்ட வந்து தமிழரசன், நீங்க கேக்குறேன் திரும்பி தமிழரசுங்கிற சொல்லு கேக்குறா. எங்க அம்மாவை கேக்குறாங்க. எங்க அப்பா சொன்ன பேசிட்டு இருந்தா சரியா வர புலேர்னு ஒரு அறம் விடுறான். எங்க அம்மா இவ தானே சோறு போட்டுருப்பான்டா. அன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா, இங்க தலைமறைவுக்காக இங்க வந்திருக்காங்கிறது அவங்களுடைய அவங்களுக்கு கிடைச்ச செய்தி. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா ஒருத்தர் எங்க அம்மாவை வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசின உடனே எனக்கு பயங்கர கோபம் வந்து, உங்க அம்மா அக்கா யாராவது இருந்தா இப்படி மரியாதை இல்லாத மனக்கேடா பேசுவீங்களா, மரியாதையா பேசுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடிச்சான் செவில. அந்த காதை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். இவனோட இங்க விடக்கூடாது, தூக்கு 2 பேரையும் தூக்கி அப்படி வேன்ல வீசி திட்டக்குடி ஸ்டேஷன்ல உள்ள இருட்டுல உட்காந்துருக்கோம். 2 மணி 3 மணி. எங்க ஐயா ஒரு பக்கம் அடிக்கிறான், என்ன ஒரு பக்கம் மிரட்டுறானோ. அவர் எலும்பு ஒல்லி, அந்த எலும்புல அவரை குண்டாந்தடியால அடிக்கிற சத்தம் எனக்கு கேக்குது பக்கத்து செவருக்கு அந்தாண்ட. எனக்கு புரியல ஏன் இதெல்லாம் நடக்குது, யார் அவரு எனக்கு புரியல. விதவிதமா வந்து வேற வேற மாதிரி பேசுறானோ, பச்சை பச்சையா திட்டுறானோ. காலையில விடுதி என்கிட்ட ஒருத்தன் வந்து சொல்றான், அவன்லாம் தப்பா பிறந்தவனுவான், அவனெல்லாம் அப்படிதான் பேசுவான், நீ சொல்லு எங்க தமிழரசு வந்தாரா, இல்லாட்டா அவன் வாழ்க்கையே போயிடும்ன்றான். இந்த முகங்கள் பயங்கரமா இருந்தது. என் தந்தையை போலவே இந்த இனத்திற்காக அப்பொழுது நான் சொன்னேன், நான் தமிழரசனை பார்க்கலன்னு. ஆனால் எனக்கு கூச்சமாவும் குற்ற உணர்ச்சியுமா இருந்தது. 10வது படிக்கும்போது ஒரு கலைக்கழக போட்டிக்கு பெண்ணாட ஸ்கூலுக்கு போய் உட்காந்து ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது 2 வாத்தியார் பேசிக்கிறாங்க. பொன்பரப்பில தமிழரசன்கிறவரை மக்கள் கல்லாலேயே அடிச்சு கொன்னாங்களாம் கொள்ளையடிக்க போன இடத்துல. என் காதுல விழுது. என் தந்தை சொன்னவர், நாம் பார்த்தவர், எங்க வீடு என் குடும்பமே அவரை வந்து அப்படி பார்த்த பார்வை. நான் அவரை மனசுக்குள்ள அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ வகையில என் மனசுக்குள்ள உருவான பிம்பம், இன்னைக்கு அந்த தமிழரசன் இல்லையா, அடிச்சு கொன்னுட்டாங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பாவும் தலைமறைவு கொஞ்ச நாள் கழிச்சு வராரு, அழுவுறாரு என்கிட்ட. நான் கேட்கிறேன் என்ன நடந்ததுன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, அதாவது
எதுக்காக பண்பரப்பி நான் கேட்டேன். சொன்னாரு, அதாவது காவேரி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு காலமும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. தமிழரசன் சொல்லிட்டே இருந்தது. இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராது. எத்தனை நடுவரும் அப்ப அமைச்ச மன்றங்கள் தராது. கர்நாடக அரசு தராது. தமிழ்நாடும் தன்னுடைய உரிமையை கேட்டு பெறாது. ஏன்னா இவர்கள் அத்தனை பேரும் தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள், தமிழ் நிலத்தை தாண்டி இருப்பவர்கள், தமிழ்நாட்டை ஆள்பவர்களும் தமிழ் இனத்தை அடமானம் வைப்பவர்கள். ஒரு நாளும் தமிழ்நாட்டு காவிரி தண்ணி கிடைக்காது. என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணாரு எங்க ஐயா சொல்றாரு. அப்போ பொன்பரப்பி அது தன் தாய் மாமனால் வளர்க்கப்பட்ட இடம் சிறுவனாக இருந்த வரைக்கும். ஆனால் வளர்ந்த தமிழரசனை அங்க யாருக்குமே தெரியாது. அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப உள்ள போய் அந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்துட்டு வரும்போது என் தந்தை சொன்ன வார்த்தை, அதாவது பின்னாடி ஒரு பெரிய நிகழ்வுலாம் நடந்தது. அங்க மக்கள் அடித்து கொல்லப்பட்டதாக சொல்றதுங்கிறது 100% பொய்யானது. ஒரு மாபெரும் படையை கட்டி அந்த நேரத்துல தேவையான அளவுக்கு ஒரு உறுதிமிக்க படையை கட்டின தோழர் தமிழரசன் தான் வளர்ந்து வாழ்ந்த இடத்துல அந்த இடத்துல அவரால் தப்பிக்க முடியாதுங்கிறது இல்ல. அன்னைக்கு நடந்தது சந்தை. இவர்கள் குழுவில் இருந்த ஒருவரை வலுக்கட்டாயமாக மனமாற்றி அல்லது காவல்துறை ஆளாக கையில் எடுத்து அவன் செய்த சதியால தான் அங்க மாறுவேடமற்று சீருடைய அற்ற நிலையில இருந்த காவல்துறையினர் அவர்கள் தான் உள்ள போன உடனே உள்ள போனது தெரிஞ்சிட்டு ஓடி போய் சந்தையில கத்தி சொல்லி இந்த மாதிரி அங்க இருந்த மேனேஜரை கொன்னுட்டாங்களாம், கொள்ளை கூட்டம் வந்து கொள்ளையடிச்சிட்டு வருதுன்னு சொல்லிதான் அங்க சாலையில அந்த முதலியார் தெருவுல சாலையில வண்டிகளை நிறுத்தி ஒரு லாரி வேகமா வருது, பல இளைஞர்களை இறக்கி விட்டு மப்டியில. அதன் பிறகு ஓடி வந்த அந்த மக்களோட சுத்தி வளைச்சு எந்த இடத்துலையும் அவர்கள் வெளியே போகாத நிலையில கையில் ஆயுதம் இருந்தும் AK-47 இருக்கு, வெடிகுண்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா தூக்கி போட்டிருக்கலாம், வெடிக்க வச்சிருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம். ஆனால் அரியலூர் ரயில் விபத்துங்கிறது எல்லாரும் ரயிலுக்கு தமிழரசன் வெடிகுண்டு வச்சதாக சொல்லப்படுறதுங்கிறது அயோக்கியத்தனமானது, அப்பட்டமானது. காவல்துறை பின்னாடி காவல்துறையே ஒத்துக்குச்சு, அது வேற விஷயம். அதாவது ஈழத்துக்கு அனுப்பப்பட்ட இராணுவத்தை திரும்ப பெறு, சிங்கள அதிகாரத்தோட இந்திய ஒன்றிய அரசு அவங்களோட சேர்ந்துட்டு எங்கள் தமிழ் இனத்தை அழிக்காத. பிரபாகரனுடைய போராட்டம் நேர்மையானது, அதை இந்திய ஒன்றிய அரசு அங்கீகரிக்கணும். நீங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை வச்சு சைக்கிள் பேரணி எல்லாம் நடத்தினவர் எல்லாம் சொல்லி இந்திய ஒன்றிய அரசு கேட்காதுன்னு தான் மத்திய அரசு சொந்தமான அந்த பாலத்தை வெடிவைத்து தகர்த்து நீங்க துண்டு நோட்டீஸ் போட்டு ரயில் நிலையத்துக்கும் சொல்லி ரயில் வரப்போகுது, இந்த எக்ஸ்பிரஸ் வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் அவர்களுக்குள்ள நடந்த குளறுபடி மட்டும் இல்ல, அஜாக்கிரதையான நிலையில தான் நீங்க வந்து அதாவது தகர்க்கப்பட்ட பாலத்துல தான் வந்து விழுந்திருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில நம்மளால பாதிக்கப்பட்ட அல்லது உயிரிழந்த இந்த மக்களுக்காக போராடுறோம். இந்த மக்களுக்கு இப்படி நடந்துருச்சு, மாசக்கணக்கில் உணவு உண்ணாம கதறி கதறி அழுதவர் தோழர் தமிழரசன். அப்படிப்பட்ட நிலையில அந்த நிலையில இன்னைக்கு இந்த மக்கள் சுத்தி இவர்களுக்கு பின்னால் காவல்துறை இருக்கும்போது நம்ம தப்பிக்கணும்னு அடிச்சா ஒரே ஒரு தமிழ் உயிர் செத்தாலும் நம்ம இதுவரைக்கும் போராடின போராட்டத்துக்கு அர்த்தம் இல்லை. அதனால நம்ம உயிர் போனாலும் சரி யாரும் ஆயுதத்தை இயக்காதீங்க. இதுல சில கூற்றுகள்லாம் இந்த புத்தகத்திலே கூட வந்திருக்கு. நான் அதை ரொம்ப கடுமையா என்னுடைய ஆட்சேபனை தெரிவிச்சேன், உரிமையோடய தெரிவிச்சேன். அது ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடு, மற்றவங்க சொன்னது. அதாவது நீங்க வந்து தப்பிக்கணும்னு நினைச்சா எல்லா குண்டும் வெடிக்காம போவாது, எல்லா துப்பாக்கியும் வெடிக்காம போவாது. அப்படின்னா அரியலூர் பாலம் வெடிச்சிருக்காது. ஆனால் அப்படி சொல்லப்படுது. எதுக்காக சொல்றேன்னா அந்த மக்கள் தான் அடிச்சு கொண்டாங்கன்னு மடைமாற்றுகிற வேலையை என்னுடைய உயிர் அதாவது தமிழரசனுக்கு உயிர் நண்பராக இருந்த வடமலைக்கு பிறந்தவனாக இதை நேரடியாக போய் ஆய்வு செய்தவனாக அல்லது அறம் சுமந்து இந்த மண்ணுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக நிற்பவனாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
தவிரவும் நீங்க வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய என்ன சகோதரர் சீமான் அவர்கள்ட்ட கூட நாங்க ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்தது. என்னன்னா அது ரொம்ப முக்கியமானது, இது சொல்லணும். உலகம் முழுக்க இது ஒரு விவாதமா மாறி இருக்கு. இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கனடாவில இருந்து ஒரு சகோதரி கூப்பிடுறாங்க. எங்க பரபரப்பான விவாதங்கள் முகநூல்ல ட்விட்டர்ல தொடங்கிருச்சு. அதாவது என்னன்னா அவங்க சொல்றாங்க, அதாவது தமிழ் தேசிய பேரடையாளங்கள் தான். ஐயா கலிபெருமாள் அவர்கள் தமிழ் தேசிய தந்தை, அதுல எந்த மாற்றமும் இல்லை. தமிழீழ மண்ணுக்காக தோழர், அதாவது அண்ணன் பிரபாகரன் எப்படி போராடினாரோ அதுபோல தமிழ்நாட்டு மண்ணுக்காக போராடியவர் தோழர் தமிழரசன். அதாவது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமானவர். அதே காலகட்டத்தில் ஆயுத தூக்கியவர் தோழர் தமிழரசன். அதனால தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்றால் தமிழ் தேசிய தமிழ்நாட்டிற்கான தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசன். இது வரலாறு. ஏன்னா அந்த 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 நூல்களை படித்தால் தெரியும். நீங்க வந்து தமிழீழ மண்ணிலையும் என்ன நோக்கத்துக்காக கல்வி உரிமை பறித்து, வேலை உரிமை பறித்து, வாழ்வியல் உரிமை பறிச்ச நிலையில தான் அங்க ஆயுதம் தூக்கப்பட்டது. இங்க உக்கிரமாகறதுக்கு முன்னாடி தோழர் தமிழரசன் ஆயுதத்தை தூக்குனாரு. ஆனால் அவர் அழிக்கப்பட்டு விட்டார் திட்டமிட்டு, சதியால. ஆனால் இன்னைக்கு தமிழீழ மண்ணுல தலைவர் பிரபாகரன் இல்லை. இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல, அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டிலும் தமிழரசன் இல்லை. ஆனால் சிங்கள அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, இந்திய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, அறத்தோடு ஒன்று சொல்கிறோம், இந்த உலகத்துக்கே வழிகாட்டிய ஆதி இனம் தமிழினம். இந்த இனத்தின் உரிமைகளை திட்டமிட்டு பறித்தால் எங்களுக்கு ஆசை இல்லை. ஆயுதம் தூக்கணும்னு நாங்க சொல்லல, அதுக்கான முன்னெடுப்பும் நாங்க எடுக்கல. ஆனால் இந்த இனத்தின் உரிமை தொடர்ந்து பறிக்கப்பட்டால், இன்னைக்கு சொல்றேன், வரலாற்றுக்குரிய இந்த மேடையில சொல்றேன், 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழினத்தின் உரிமை பறிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழர் குடிகளும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிரான அதிகார கூட்டங்களை இந்த மண்ணிலிருந்து அடிச்சு ஓட ஓட துரத்துங்கிறத இந்த இடத்துல இருந்து நான் சொல்லுகிறேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதாவது நீங்க எங்களை அழிச்சால், எங்களை அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போங்கிறதா இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய இயல்பான வெளிப்பாடு. ஆனால் எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. உங்களுக்கு அந்த நோக்கம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொள்ளாத நிலை தொடர்ந்தால் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. பிரபாகரன்களும் தமிழரசன்களும் இந்த மண்ணில் தோன்றுவதை எவனாலும் இல்லை, எவனாலும் தடுக்க முடியாது. இறுதியாக ஒரே ஒரு செய்தி என்னன்னா, அதாவது நான் நீண்ட நேரம் தான் எடுத்துக்கிறேன், நான் வேற வழி இல்லை, சுருக்கமா முடிச்சிடுறேன். நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் படைப்பு செய்யறதுக்கு. ஏன்னா என்னுடைய தந்தை சென்னைக்கு அனுப்பும் போது ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிட்டாரு, சினிமாவுக்கு போறேன்னு. பெரியவருடைய வரலாறு என்னைக்காவது படம் பண்ணுவியா? பண்றேன்னு சிரிச்சு முகத்தோட அனுப்பி வச்சார். நெஞ்சில நீங்க சந்தனக்காடு எடுத்துட்டேன், முந்திரி காட்டுல அந்த படம் வரும்போது தெரியும், இந்த மண்ணையும் ஒன்னையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடா அப்படின்னு சொல்றதுதான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற படையாண்ட மாவீரா. சந்தன காட்டை விடவும் ஒருபடி மேல உழுக்கும். தமிழரசன் வரலாறையும் எடுப்பேன், உலகம் அதிரதிர. அண்ணன் பிரபாகரன் வரலாறையும் எடுப்பேன், வன்னி காட்டை. அம்மா பதுசம்மா அவங்க கேட்டது, உயிரோட இருந்த என் பிள்ளையதான் நான் பார்க்க முடியல, போயிட்டான், அவனுக்கு ஒரு செலவை இங்கப்பா, பார்த்துக்கிட்டே நானும் போயிடுறேன். நாங்க நடக்கல. அதிகார வர்க்கம் எப்படியெல்லாம் தடுத்ததுங்கிறது தங்கை கவிதாவினுடைய குரலின் ஊடாக நீங்க பார்த்தீங்க. இந்த இடத்துல இருந்து இன்னொன்னையும் சொல்றேன், சகோதரர் சீமான் அவர்களுக்கும் அது பொறுப்பு. வந்திருக்கிற சகோதரர் பாலு அவர்களும், அவர்கள் அமைப்பு, கருணாஸ், தனியரசு நண்பர்கள், தமிழர் குடிகள், அத்தனை பேருடைய பொறுப்பு. இங்க நடந்த இந்த விழாவை போலவே இந்த உலகம் பார்க்க பார்க்க மிக சரியான நேரத்துல மதகளிர் மாணிக்கத்துல தமிழரசன் அவர்களுடைய சிலை நிலைநாட்டப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க எப்படி வேணாலும் தடுத்து பாருங்க, அதையெல்லாம் தகர்த்து சட்ட ரீதியாக இல்லைன்னா மக்களின் துணை கொண்டு மகத்தான அந்த மக்களினுடைய தலைவனுடைய சிலை அந்த இடத்துல நிற்கும். இந்த நிகழ்வுக்கு, அதாவது இன்னைக்கு வந்து தோழர் தமிழரசன் அவர்கள் கொல்லப்பட்ட நாள், அந்த
பொன்பரப்பில நான் போய் இந்த படைப்புக்காக ஆய்வு செய்யும்போது அப்படியே வந்தப்ப எந்த இடத்துல அடிச்சு கீழே சாச்சிருந்தாங்களோ அந்த சாச்ச இடத்துல அந்த அந்த இப்ப அதிகாரியா இருக்காரு, அதுல அடிச்சும் வேலை வாங்கினவர் தான் காவல்துறையோட நின்று. அவர் சொன்னாரு, இப்படி ஒரு மகத்தான தலைவரை நாங்க அடிச்சிட்டோம், கொன்னதுக்கு அப்புறம் ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டினாங்க, சமுதாய நலக்கூடம் கட்டினாங்க, வாட்டர் டேங்க் எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க, எந்த இடத்துல கட்டணும்னாங்க. அப்ப நாங்க ஊரெல்லாம் சேர்ந்து இப்படி தமிழ்நாட்டுக்கே தாகம் தீர்க்க, தமிழ்நாட்டின் பசியை போக்க அந்த ஒரு பெரும் வேட்கையோடு போராடின தமிழரசன் அடிச்சு இந்த இடத்துல சாச்சோம். கடைசி நேரத்துல உதடு பிரியாம பிரிஞ்சு தண்ணி கேட்டாரு சுயநினைவற்ற நிலையில. தமிழரசன் எங்களுக்கு தெரியாது, கீழேறி முழுக்க தண்ணி கிடந்தது, தழும்பி ஒரு வாய் தண்ணி தரல. அப்ப அதுக்கான தண்ணீர் தொட்டியை இந்த இடத்துல கட்டுங்க, தமிழரசன் செத்து விழுந்த இடத்துல கட்டுங்க, காலம் முழுக்க எங்கள் தலைமுறைகள் குற்ற உணர்வோட இந்த தண்ணியை நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க கட்ட வச்சோம். இதாங்க அப்படின்னு நான் அந்த இடத்துல நின்று இப்படி அண்ணாந்து பார்த்தேன். தமிழரசனை அடித்த அந்த ஒவ்வொரு கல்லால் அடியால் அடிக்கப்பட்ட அந்த அடியும் எனக்கு உடம்பு வலிச்சுது. அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு திரும்பின, என்கிட்ட பேசியிருந்த அத்தனும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது மதகளிர் மாணிக்கம் பிறந்த இடம், எதிர்த்தாப்புல ஒரு குளம், அந்த குளத்துல விழுந்து தமிழரசன் செத்து போயிடுவாருன்னு பயந்துதான் அவங்க அம்மா தாய் மாமா வீட்டுக்கு விட்டுச்சு. அங்க படிச்சு போய் பாதியிலேயே தூக்கி போட்டு இந்த மண்ணுக்கு தண்ணி வேணும்னு போராடின ஒருத்தனுக்கு ஒரு வாய் தண்ணி கேட்ட கொடுக்காத கொலை நிறைய நிறைஞ்சு நின்ன இடம். ஆனால் தமிழ்நாடே தண்ணி குடிக்கணும்னு போராடினவனுக்கு ஒரு வாய் தண்ணி இல்லாத தவிக்க வச்சு அடித்து கொன்ற இந்த இனம் அதற்கு என்ன மரியாதை செய்ய போகுது? எதுவுமே செய்ய வேணாம். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு படைக்க தன் உயிரை கொடுக்கிற இளைய தலைமுறை எழட்டும். மானத்தோடு மாண்போடு தமிழினம் நிலைக்கட்டும். இன்றைக்கு தமிழரசன் இறந்த நாள் மட்டும் இல்ல, தமிழரசன் பிறந்த நாளும் கூட. எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம், குறிப்பாக தங்கை கவிதாவுக்கு இருக்கலாம். தமிழரசனை காட்டி கொடுத்தவனை 14 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காட்டி கொடுத்த அந்த நேர்மையற்றவனை கொன்று சிறையிலிருந்து வெளியே வந்து 2007 கல்யாணம் பண்ணி 2008 அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த கொன்ற அந்த மாவீரன் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். மறுபடியும் தமிழரசன் எழுந்திரக்கூடாதுன்னு காவல்துறையும் உளவுத்துறையும் அவனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த பழிக்கு பழியெடுத்த நம்மளுடைய சகோதரனை குழந்தை பிறந்த போது உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்கிறாங்க. இவரால் எதுவும் சொல்ல முடியல. காவல்துறையெல்லாம் சேர்ந்து வைத்த பெயர் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிற அந்த தமிழ் சிறுவனுக்கு காவல்துறையாலும் உளவுத்துறையாலும் வைக்கப்பட்ட பெயர் தமிழரசன். துக்கையாண்டிங்கிற ஒரு உளவுத்துறை, அதாவது காவல்துறை உயர் அதிகாரி சொல்றாரு, தமிழரசனை போன்றவர்கள் இந்த மண்ணுக்கு தேவை, அரசு செய்ய முடியாத எல்லாம் அவர்கள் செய்தார்கள், மறுக்க முடியாது, எங்கள் வேலை அவர்களை துரத்துவதும் அவர்களை அடக்குவதும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தமிழரசனுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். வாங்க தமிழரசன். அப்படி கையில வச்சு சும்மா வஜு நன்றி, வணக்கம்.